இதுக்கு முதல் பெலிடான ஓட்ட பிளாக்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால், ஒரு ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ற, என்ன மாதிரி லிவரேஜ் வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், ரெண்டு முழுக்க முழுக்க ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முதல் ஒரு இன்ஃபர்மேஷன். மே மாதம் 2ஆம் தேதி புது பெட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆக போது. இந்த பெட்ச்ல நீங்க ஃபொரெக்ஸும் கிரிப்டோ ரெண்டும் சேர்த்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு முதல் கிரிப்டோ மட்டும் ஹோஸ்ட்ல கவர் ஆனது. இப்ப ஃபொரெக்ஸும் சேர்ந்து கவர் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுல நீங்க ஜாயின் ஆகி படிக்கிறது முன்னுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு மார்க்கெட்ல குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கணும். இப்பதான் நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகாது. நீங்க சார்ட்ல குறைஞ்சது ஒரு 3 மாதமாச்சும் இருந்திருக்கும். ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆல்ரெடி நாம வீடியோல பார்த்துருக்கோம். அப்படி இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற புல் பேக்கை பார்த்து அதுல இருந்து ஒரு ஓட பிளாக் மார்க் பண்ண வேணும். லோவுக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஓட பிளாக் மார்க் பண்ண வேணும். இது ரெண்டுல இருந்து ஏதாச்சும் ஒன்று ஒர்க் பண்ணும். ரெண்டுமே ஸ்டாப்லஸ் பட்டா கூட இன்னொரு சந்தர்ப்பத்தை ஒர்க் பண்ணுமென்று பார்த்துருப்போம். அப்படித்தானே? ரைட். இப்ப இதுல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் தூரம் போய் தாரி நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம், அல்லது இதுல உங்களுக்கு என்ட்ரி பிரைஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். அடுத்த கட்டமா நீங்க இதுல ஒரு என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்றை புக் பண்ணிருக்கலாம். அப்படித்தானே? ட்ரை. நிறைய லிக்விடிட்டிகள் இருக்கிறதுனால இந்த கை வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், டிபியை வச்சிருக்கலாம். அப்ப அந்த டிபியை புக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கீங்க, கீழே விழுந்துருக்கீங்க. சரி. இப்ப ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றேன்னு பார்க்க போறோம். முதலாவது உங்களோட பெலட்ல ஒரு $10,000 இருக்காங்க வைங்களேன். $10,000 இருந்தால் ஒரு ட்ரேடுக்கு நீங்க எவ்வளவு போடலாம், எத்தனை டாலர்ஸ் போடலாம்? $1,000 போடலாம். விளங்கி தானே? இப்ப நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஒரு $1,000 ஒரு ரேட்டுக்கு போடலாம். அதாவது உங்களோட பெலட்ல எத்தனை டாலர்ஸ் இருக்கோ அதை 10ஆ பிரிச்சு ஒரு பங்கு நீங்க என்ன செய்யலாம், ஒரு ரேட்டுக்கு போடலாம். சரிதானே? அப்ப லிவரேஜ் என்ன வைக்கிற, எத்தனை வைக்கிற என்றதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. அவளுக்கு சின்ன லிவரேஜ் வைக்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் சின்ன லிவரேஜ் வச்சால் சின்ன ப்ராஃபிட் பண்ணி வரும். ஒரே அடியா பெரிய லிவரேஜ் வச்சால் பெரிய ஒரு ப்ராஃபிட் போயிடலாம். அந்த 20x 30x 75 வச்சாலும் 125 வச்சாலும் வீடு செய்யும். அப்ப அந்த மாதிரி நீங்க ப்ராஃபிட்டை ஒரு நோக்கமா வச்சு கொண்டு லிவரேஜ் வைப்பீங்களா இருந்தால் நீங்க இன்றைக்கு லெண்டைக்கு இருந்தாலும் பெரிய ஒரு லோஸை சந்திக்க வேண்டி வரும். சரி. இப்ப பார்ப்போம். நீங்க இந்த ஓட பிளாக்ல கன்ஃபர்மேஷன் பார்க்காம டிரெக்டா என்டர் ஆக போறீங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் இல்லாம டிரெக்டா என்டர் ஆக போறீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டாப்லஸ் வைக்க வேண்டி வரும். டிபியை நீங்க இது வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம். இப்ப நீங்க என்ன செய்யணும், இதுல பார்க்கணும். என்ன இதுல நீங்க ஒரு என்டர் இருந்தால் இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப்லஸ் பட்டால் எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம லாஸ்ட் ஆகும் இதுல பிராக்கெட்ல காட்டுவான். கிட்டத்தட்ட 1 பாருங்க, 9.7 என்ன கிட்டத்தட்ட 1% நமக்கு என்ன செய்யும், லாஸ்ட் ஆகும். நீங்க ஒரு 20x வைப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு இது என்ன நடக்கும், இது நம்ம இப்போ ஃபீஸ் எல்லாம் சேர்த்து இது 1% எடுப்போமே. இப்போ 20x வச்சா நமக்கு 20% நமக்கு லாஸ்ட் ஆகும். அப்ப நீங்க $1,000 ஒரு ரேட்டுக்கு கொண்டு வரீங்க என்றால் உங்களுக்கு $200 அதுல லாஸ்ட் ஆகும். இப்ப நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். நம்ம பட்ஜெட்ல $1,000 இருக்கு. ஓகே, $200 லாஸ்ட் ஆக போகுது. இப்படி லாஸ்ட் ஆகினால் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் அது ஸ்பாயில் பண்ணுமா, நமக்கு மேனேஜ் பண்ணி கொள்ளையிலுமா, அடுத்த ரேடை ரெக்கவர் பண்ணலாமா ரெண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லிவரேஜை போட்டு குறைச்சு கொள்ளணும். இப்ப நீங்க $1,000 ஒரு ரேடுக்கு போடும் போது உங்களோட ஸ்டாப் பிளஸ் ஒரு 100ல இருந்து $180 தான் அடிக்கணும், மிச்சமா போகக்கூடாது. என்ன Right. அப்ப அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், லிவரேஜை கூட்டி குறைச்சு கொள்ள வேணும். இப்ப அதே மாதிரி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நீங்க என்று கிடைக்கீங்க என்றால் உங்களுக்கு இதுல எவ்வளவு 0.64 1% கூட இல்லை. என்ன Right. அப்ப நீங்க என்ன செய்யலாம், நமக்கு லொஸ்ட் ஆக போதென்றால் 0.64% என்ற நேரம் நம்ம ஃபீஸ் எல்லாம் செய்து 1% எடுத்தால் கூட 1% வராது. என்ன எடுத்தால் கூட நமக்கு ஒரு 20x வச்சோம் என்றால் 20% நம்ம லோஸ்ட் ஆகும். அப்ப இப்படியான நேரங்கள்ல நீங்க போடுற அமௌண்ட்டை பொறுத்து கொண்டு நீங்க அந்த ஸ்டாப் லாஸ் உங்களை படும்போது மணி மேனேஜ்மெண்ட் அதை பாதிக்காத மாதிரி இருந்தா நீங்க அந்நேரத்தில் என்ன செய்யலாம், லிவரேஜை கூட்டலாம். இப்ப அதோட பாருங்க, நீங்க நான் இப்ப இந்த மாதிரி என்று எடுக்கிறது இல்லை, உதாரணம் ஒன்று வேணும்ன்றதுக்காக சொல்றேன். இப்ப இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிங்க வைங்களேன். ட்ரை. ஓகே. அப்ப உங்களுக்கு இதுல மிச்சம் மிச்சம் சின்ன ஒரு லோஸ் தான் இதை காட்டுது. இப்ப அப்படியா நேரங்கள்ல சின்ன ஒரு பெர்சன்டேஜ் வரும்போது நம்ம என்ன செய்யலாம், லிவரேஜை கூட்டி வைக்கலாம். ஒரு 40x வைக்கலாம். என்ன பிரச்சனை இல்லை. அப்படி வச்சா கூட ஒரு 20% என்ன செய்ய போதில்லை, லோஸ்ட் ஆக போகுது. அப்ப அந்த மாதிரி நீங்க எப்படி எதை பார்த்து கொண்டு உங்களோட லிவரேஜை தீர்மானிக்கணும் என்றால், நமக்கு இது ஒரு ஸ்டாப் லாஸ் பட்டா கூட எத்தனை டாலர்ஸ் நம்மளோட
அமௌண்ட்ல இருந்து போகும் என்று பார்க்கணும் முதலாவது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்டாப்லஸ் வைக்கும்போது உங்களுக்கு 1% லொஸ்ட் ஆகுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு 1% லொஸ்ட் ஆகுதுன்றால் நீங்க 20 லிவரேஜ் வச்சுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 20% லொஸ்ட் ஆக போகுது. 20% லொஸ்ட் ஆகும்போது என்ன நடக்க போகுது? $1000 போட்டால் $200 போக போகுது. அப்ப $200 போனால் நமக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள ஏழுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லிவரேஜ் என்ன செய்யணும்? மேனேஜ் பண்ணிக்கொள்ள ஏழுமான்னு சொல்லிச்சுன்னா நீங்க லிவரேஜை ஃபாலோ பண்ணலாம். அதை 20x ஃபாலோ பண்ணலாம். அதில் $100 தான் நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா என்ன செய்யணும்? லிவரேஜை 10 குறைக்கணும். ஒரு $400 நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு 40x வைக்கலாம். அந்த மாதிரி ஹை லிவரேஜ் வைக்க கூடாத ஒரு நாளும் 7 மணி வரையும் 10 15ஓட நிக்கணும்.